இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்துல சல்மான் கான் நடிப்புல உருவாகி வரும் திரைப்படம் தான் சிக்கந்தர். இந்த படத்துல ராஷ்மிகா மந்தானா கதாநாயகியாக நடிச்சிட்டு இருக்காங்க. நேற்று சல்மான் கானுடைய பிறந்தநாள் அன்று இந்த படத்துடைய ட்ரீசர் குறித்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. இதுல இன்று மாலை சிக்கந்தர் ட்ரீசர் வெளிவரும் அப்படின்னு அறிவித்திருந்த நிலையில தற்போது அந்த ட்ரீசர் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல பல சாதனைகளையுமே படைச்சிட்டு இருக்கு. இந்த ட்ரீசர்ல பாத்தீங்கன்னா வழக்கம் போலவே நம்ம சல்மான் கான் அவர்கள் சம மாசான லுக்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் முழுக்க முழுக்கவே ஆக்ஷன் காட்சிகள் நிரம்பி வழியும் அப்படின்றதற்கு இந்த ட்ரீசரே ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு இருக்கு. சோ பொதுவாகவே நம்ம ஏ.ஆர். முருகதாஸ் ஆக்ஷன் காட்சிகள்ல பின்னி படல் எடுப்பாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய படங்கள்ல நிறைய ட்விஸ்ட்களை வச்சிருப்பாரு. அதுதான் ரசிகர்களை அதிக ஈர்க்க உதவியது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஏ.ஆர். முருகதாஸ் சல்மான் கான் படம் மட்டுமல்ல சிவகார்த்திகேயன் அவர்களை வைத்து ஒரு படத்தையுமே டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த படத்தை முடித்த கையோடு தற்போது சல்மான் கான் படத்துல இணைந்துள்ளார் அப்படின்ற செய்தி கிடைச்சிருக்கு. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலகட்டத்துல எடுத்து முடிக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால இந்த படத்தை அடுத்து இவர் ரஜினி அவர்களுடன் இணைய போறார் அப்படின்ற ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ ரஜினி சார் அங்க ஜெயிலர் 2 படத்தை முடித்த கையோடு நம்ம ஏ.ஆர். முருகதாசுடன் இணைவார் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுவார்த்தைகள் சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. சோ கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது போன்ற தலைவரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.